வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனுவோம். இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஆன்லைன் ஜாப், ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம். ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட், ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பைமோட்டு, ஸ்டார் இன்சூரன்ஸ், எஜுகேஸ்ட் போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரானா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. மேஜர் டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விடிய காலையில் 3:45 4 மணி பக்கம் ஆக போகுது. இந்த டைமில் காலையிலே வேலைக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் பனிமூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெறும் புகை மூட்டமாக இருக்குது. நம்ம இந்த மலைக்கு மேலே பனி பிரதேசத்தில் அந்த புகையை பார்த்துருப்போம். ஓகே, அப்படி இல்லைன்னா கல்யாணம் இது மாதிரியான விசேஷத்தில் தான் ஒரு பானையில் கெமிக்கல் இது பண்ணி புகையாக வர வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி பார்த்துருப்போம். இப்போ 4 மணிக்குன்னு பார்க்கும்போதுங்க கீழே ரோட்லேயே எப்படி பனி மூட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். புகை மண்டலமாக பயங்கரமான கிளைமேட்டுங்க. வண்டி ஓட்ட முடியல. இந்த மூஞ்சி முன்னாடி ஸ்ப்ரே அடித்தா எப்படி தண்ணி அந்த மூஞ்சில் தெரிக்கும், அது மாதிரி ஒரு சில்னஸ்ஸு, அது மாதிரி ஒரு ஃபீலிங். வெறும் பனிமூட்டம் தாங்க. வண்டி ஓட்ட முடியல. பக்கம் ஆப்போசிட்டில் யார் வராங்கன்னே தெரியல, எவ்வளோ தூரத்தில் வராங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு வெறும் பனிமூட்டமாகவே இருக்குது. இதில் ட்ரை பண்ணவும் முடியல. ஓகே, ரொம்ப சிரமமாகி போச்சு. காலையில் வேலைக்கு போயிட்டு வரப்பட்டிக்கு ஏன்டா இன்றைக்கி வேலைக்கு போகிறோம்ன மாதிரி ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு கிளைமேட்டு வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நவம்பர் மாதம் இந்த ஆப்போசிட் ஒரு வண்டி வருது பாருங்கள். அந்த வண்டி வந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியல. அது எவ்வளோ தூரத்தில் வருது, என்ன கிராஸ் ஆகுதா இல்லை சென்டரில் வருதா, அது என்னன்ட்டு தெரியல. பக்கம் போக போக வந்துகிட்டே இருக்கும் போது தான் தெரியுது கிராஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ பனிமூட்டம் அந்தளவுக்கு ஆப்போசிட் என்ன வண்டி வருதுன்னே தெரியாத அளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது. இது எங்கே பார்த்திங்கன்னா காரிமங்கலம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் அடுத்து. அதாவது போச்சம்பள்ளி ரூட்லேருந்து போகும்போது அது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கும் வரும். காரிமங்கலம் பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக் அதுக்கு சேர்ந்து வரும். அந்த ரூட்டில் போச்சம்பள்ளி டு காரிமங்கலம் ரூட்டில் போகும்போது காலையிலே வேலைக்கு போகும்போது இந்த பனிமூட்டம் இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் அந்த பனிமூட்டத்தில் வண்டி ஓட்ட சொல்லி ஃபீலிங்கே வேறு மாதிரி வரும். நண்பர்கள், நீங்களும் இதை மாதிரி ஏதோ ஒரு அனுபவம் இருந்தால், இந்த பனிமூட்டத்தில் இது மாதிரி இருந்தால் பாருங்கள். ஏன்னா காடுகளில் மலை பிரதேசத்தில் தான் பனிமூட்டம் பார்க்கும். இந்த புகை மூட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் நம்ம நினச்சி பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் வண்டி ஓட்டி இருக்கும்போதே எந்த ஃபீலிங் பயங்கரமாக இருந்தது. இது ஒரு நல்ல அனுபவம் தான். ஆனால் குளிர் தாங்க முடியல ப்ரோ. ஆனால் குளிர் பயங்கரமான குளிர். அந்த குளிரில் நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போய் ஆகணுன்றனா பொருட்படுத்தாமல் பார்க்காம நம்ம போய் வேலைக்கு போகணும். அதனால் குளிரெல்லாம் ஒரு இதை பார்த்தா வேலைக்கு போக முடியுமா அப்படின்ட்டு வண்டி முறுக்கி கிளம்பிட்டோம். மீடியமான ஸ்பீடு தான் பாருங்கள், 40 தான் போகிறேன். அதிக ஸ்பீடு கூட போகல. ஏன்னா அதுக்கு மேலே போனால் குளிர் அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது. இதே ஒரு நாளுக்கு நமக்கு ஆப்போசிட் வண்டி வராதனால பிரச்சனை இல்லை. 1-2 வண்டி வந்துச்சு. அந்த வண்டியே நமக்கு ஓவர்டேக் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்லோவாக பண்ணி தான் பண்ணோம். அதனால் இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கு யாருக்கான இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.